பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் கவிதை வடிவில் காமத்துப்பால். தீயில் இட்டது போல் திணறுதடி என் மனது, தேள் ஒன்று கொட்டியதாய் தேம்புகிறேன் நான் அழுது. உன் கந்தகச் சொற்கள் எந்தன் காதுக்கு வந்தபோது என் நெஞ்சம் எரிந்ததடி, வந்து நிலத்தில் விழுந்ததடி. உன் அமிலச் சொற்கள் நெஞ்சை அட்டையைப் போல் பற்றுதடி, அங்கமெல்லாம் துடிதுடிக்க அழுகை வந்து முட்டுதடி. விண்மீனே உன் சொற்கள் விஷவாயு தொட்டியடி, மூச்செனக்கு முட்டுதடி மொத்த மனம் செத்ததடி. சின்னவளே உன் சொற்கள் சிங்கள துப்பாக்கியடி, முள்ளிவாய் காலில் விட்டு என் மூளையிலே சுட்டதடி. கன்னியுந்தன் வார்த்தையெல்லாம் கருணாக குட்டியடி, கொத்திவிட்டு பார்க்குதடி என்னை குத்துயிராய் ஆக்குதடி. தீங்கரும்பே உன் சொற்கள் தீக்குழம்பாய் ஆனதடி, பொத்தி வைத்த என் மனதை அது பொத்தலாக்கி போனதடி. திரவியமே உன் வார்த்தை திராவகமாய் தாக்குதடி, காற்றோடு கரைத்து என்னை காணாமல் ஆக்குதடி. அயலாரை போல நின்று அழகு நிலா பேசையிலே துள்ளி துடிக்குதடி, உள்ளம் வெடிபோல் வெடிக்குதடி. காணாதவர் போல கடிந்து சொன்ன சொற்களெல்லாம் குத்தி கிழிக்குதடி, என் குரல் வலையை அறுக்குதடி. வெளியே நீ வெறுத்துரைத்தாய் வெந்து மனம் விம்முதடி, உனக்குள்ளும் காதல் உண்டு ஊமை மனம் நம்புதடி. திருக்குறள். பால் காமத்துப்பால். இயல் களவியல். அதிகாரம் 110. குறிப்பறிதல். குறள் எண் 1096. உறாதவர் போல் சொலினும் செரா அச்சொல் ஒல்லை உணரப்படும். பொருள்: என்னை அயலவரை பார்ப்பது போல பார்த்து கடுமொழி பேசினாலும் அவள் உள்ளத்தில் பகை இல்லை, அன்பே உள்ளது என்று விரைவில் தெரிய வரும்.